அது ரொம்பவே அழகான 5 நிறங்களை கொண்ட தைரியமான பஞ்சவர்ண கிளி. அந்த கிளி ஒரு மாமரத்து மேல அமர்ந்து மாம்பழங்களை சுவைத்து கொண்டு இருந்தது. மாம்பழம் உண்ணதுனால நேரம் போனதே தெரியல. இரவு நேரமும் வந்தது. அப்போ பஞ்சவர்ணத்தை நோக்கி ஒரு சின்ன உருவம் காத்துல அசைஞ்சுக்கிட்டே வந்தது. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் இருந்தது. அவன் பேரு தான் பயந்தாங்குழி பேயி. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரு நீ? எதுக்காக இப்போ சத்தமா பேசிக்கிட்டு இருக்க? இப்படி பஞ்சவர்ண கிளி தைரியமா சத்தமாவும் கேட்க அந்த பயந்தாங்கோலி ஒரு மெல்லிய தென்னை மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சான். பஞ்சவர்ணம் கொஞ்ச நேரத்திலேயே பயந்தாங்கோலியுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டா. அவனுடைய பயத்தை போக்கணும்னு அந்த கிராமத்தை சுத்தி காமிக்கலான்னு அவனை அழைச்சிக்கிட்டும் போனா. பயந்தாங்கொலிக்கு இருட்டுனா பயம்ன்றதுனால பஞ்சவர்ணத்து கூட போகும்போது அப்பப்போ அங்க எதிர்த்தாப்புல இருக்க மரங்கள்ல இடிச்சுக்கிட்டான். இருந்தாலும் பஞ்சவர்ணம் விடாம பயந்தாங்கொலியை அந்த கிராமத்தையும் சுத்தி காமிக்க வச்சு அவனுடைய பயத்தை போக்குனான்.